தமிழ்நாடு தங்கநகை தொழிலாளர்கள் மற்றும் வியாபாரிகள் நலச்சங்கம் சார்பாக பல்வேறு மருத்துவ மற்றும் கல்வி உதவித்தொகை வழங்குவது போன்ற சமூகம் சார்ந்த சமூக பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ரம்ஜான் பண்டிகை வருவதை ஒட்டி பொருளாதாரத்தில் பின்தங்கிய மற்றும் விதவை பெண்கள் உள்ளிட்ட ஏழை குடும்பத்தினருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா பெரிய கடை வீதி ஜமேஷா தர்கா அருகில் வணிக வளாக கட்டிடத்தில் நடைபெற்றது. தமிழ்நாடு தங்கநகை தொழிலாளர்கள் மற்றும் வியாபாரிகள் நலச்சங்கத்தின் மாநில தலைவர் கிளாசிக் பூபதி, பொதுச் செயலாளர் ரியாசுதீன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட நிர்வாகிகள் கோல்டு முஸ்தபா, கோல்டு அப்சல், கோல்டு தென்சல், யாஷர், லைவ் அசார் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இதில் அரிசி, சமையல் எண்ணெய், பருப்பு, மசாலா பொருட்கள் உள்ளிட்ட ஒரு மாதத்திற்கு தேவையான அனைத்து மளிகை சாமான்கள் தொகுப்பும் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு தங்கநகை தொழிலாளர்கள் மற்றும் வியாபாரிகள் நல சங்கத்தின் சார்பாக ரமலான் மாதத்தில் வசதி பெற்றவர்கள் பொருட்களை வாங்கிக் கொள்வார்கள். வசதி இல்லாதவர்கள் எல்லோருக்கும் வசதி உள்ளவர்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது இஸ்லாத்தின் கடமை. அந்த கடமையின் காரணமாக நாங்கள் எங்கள் சங்கத்தின் சார்பாக இல்லாத பெண்களுக்கு அது எந்த ஜாதி மதம் இல்லாமல் அவர்களுக்கு ஒரு மாத மளிகை பொருட்களும் அரிசியும் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறோம். இதை அல்லாஹ் எங்களுக்கு துஆ செய்வானாக. எங்கள் வியாபாரிகளை அல்லாஹ் பரக்கத் செய்து அவர்களுக்கு நல்ல வியாபாரத்தை உண்டு பண்ணுவானாக இது என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு தங்கநகை தொழிலாளர்கள் மற்றும் அனைத்து வியாபாரிகள் நலச்சங்கம் சார்பாக கோவை பெரிய கடை வீதியில் பணிபுரியும் கணவர் இல்லாத பெண்களுக்கும் மிக ஏழ்மையான பெண்களுக்கும் இந்த சங்கத்தின் சார்பாக மளிகை பொருட்கள் ஒரு மாதத்திற்குண்டான தேவையான மளிகை பொருட்களை இந்த அசோசியேஷன் சார்பாக நாங்கள் வழங்கி இருக்கிறோம். எங்களுடைய சிறு உதவி அவர்களுக்கு பெரு உதவியாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். இந்த அசோசியேஷன் தொடர்ந்து பொது நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுபோக மருத்துவ உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் இந்த ஒரு மாதத்தினுடைய கிட்டு என்பது 16 வகையான பொருட்கள் அதில் இருக்கிறது. அதில் பெரும் பங்கு பெண்களுக்கு வரும் என்று நாங்கள் நினைத்து இந்த அசோசியேஷன் இதற்காக பணி புரிந்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் இந்த உதவிகளை செய்த பொருளாதார ரீதியான உதவிகளை செய்த அனைத்து வியாபாரிகளுக்கும் இந்த அசோசியேஷன் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.